கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வார்த்தை எரேமியா 1 5 உன் தாயில் கருவில் நீ தோன்றும் முன்னே நீ தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லுது பாருங்க. தாயின் கருவில் தோன்றும் முன்னே. நீங்க இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சில பேர் வெள்ளையா இருப்பாங்க, சில பேர் கருப்பா இருப்பாங்க, சில பேர் குள்ளமா இருப்பாங்க, சில பேர் ஒசரமா இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்து தான் ஜனங்க நேசிக்கவே ஆரம்பிப்பாங்க. வெள்ளையா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துப்பாங்க, கருப்பா இருக்கிறவங்கள ஒதுக்கி தள்ளிடுவாங்க. பார்க்க நல்ல வாட்ட சாட்டமா ஹேண்ட்ஸமா இருந்தால் அவங்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு நினைப்பாங்க. குள்ளமாக பார்க்க கொஞ்சம் பார்வைக்கு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள ஒதுக்கி விட்டுருவாங்க. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அன்பு எப்படி வரும் ஜனங்கள் மத்தியிலன்னு சொன்னால், பணம் இருக்கும்போது அன்பு வரும், பணம் இல்லாதபோது அன்பு காண்பிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஏதாகிலும் அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும், உங்கள் மூலியமாக ஏதாவது அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னால் உறவை அவங்க நீடித்து வைத்துக் கொள்வாங்க. உங்களால் எந்த காரியமும் முடியல, உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஜனங்க உங்களை தள்ளி வெறுத்துருவாங்க. சில குடும்பங்களில் கூட அப்படி நடக்கும். சில நெருங்கிய சொந்தங்கள் கூட அப்படி செய்வாங்க. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படியா இருக்குதுன்னு பாருங்க. தாயின் கருவில் நீ தோன்றும் உன்னையே உன்னை தீர்க்கதரிசியா, தேசத்திற்காக தேசங்களுக்கு தீர்க்கதரிசியா அவருடைய சோசனை அவனை புரிந்து கொண்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. தாயின் கருவில் தோன்றும் முன்னேனா நமக்கு உருவம் வந்திருக்காது, நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது, நமக்கு சரியா அவயங்கள் இருந்திருக்காது, நம்ம எப்படி இருந்திருப்போம். கர்த்தர் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவருடைய நேசமானது உண்மையானது. அவர் நம்மை திட்டத்தை வைத்தார்னு சொன்னால் அதை நிறைவேற்றுகிற வரையிலும் நம்மை கைவிட மாட்டார். அதை நடத்துகிற பாதைகள் வேணும்னா கடினமாக இருக்கலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அப்போ யோசிச்சு பார்ப்பீங்க, நாம் கடந்து வந்த பாதையெல்லாம் இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்த்தர் சரியான பாதையில் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. ஸோ யூ ஆர் சோசன். இதை குறித்து கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ ஆல்.